வீட்ல பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். சரிங்கம்மா. ஆன்லைன்லயே தானே பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் வந்து சரி. மன்றத்துக்கு போய் பண்ண ஆரம்பிக்கிறேன். அறிவித்தல் கோயிலுக்கு சரி. போய் பண்ண ஆரம்பிக்கிறேன். பக்கத்துல எனக்கு இப்போ நான் ஷிஃப்ட் ஆகி வந்ததுனால பக்கத்துல எனக்கு இப்போ அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்க போய் பண்றேன். ஸோ அங்க போய் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த எனர்ஜி ஃப்ளோனாலயா நெறைய அந்த வைப் நெறைய இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. நான் வந்து தலைய வந்து சின்ன வந்து அப் பண்ணி மேல பார்க்க என் கழுத்து போயிட்டே இருக்கு. ஆனா எனக்கு வீட்ல பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் தெரியல. நான் அங்க ம். போய் பண்ண ஆரம்பிக்கும்போது, எனக்கு அப்படியே கழுத்து மேலயே போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அது எப்போ அப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு அந்த கழுத்து வலி வந்தோனே நான் ரியலைஸ் பண்றேன், நான் தலைய மேல தூக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ம். 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 அ சரிம்மா, ஸோ சரிம்மா. அது அதுக்கப்புறம் நான் வந்து ரியலைஸ் பண்ணி சின் டவுன் பண்ணிட்டு இருக்கேன். அ சரி. இது வந்து சரியா? வாழ்க வளமுடன்மா, வாழ்க அ வளமுடன். அம்மா அதுக்கப்புறம் நீங்க வந்து அகத்தாய்வெல்லாம் எடுத்துட்டீங்களாம்மா? எல்லா அகத்தாய்வும் பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சுட்டேன்மா. எடுத்திருக்கீங்க. சரி, கண்டிப்பா. கண்டிப்பாம்மா இது என்ன விஷயம் அப்டின்னா, எல்லாருக்குமே நடக்கும். துரியாதீத தவம் பண்ணும்போது. ஆ, சரிங்களா? ஆ, துரியாதீத தவம் பண்ணும்போது, இப்ப மற்ற ஆக்கினை, துரியம், பஞ்சேந்திரியம் இதெல்லாம் பண்றோம் அப்டின்னா, உடல் அளவுல நின்னுடுறோம். ஓகே. இல்லைங்களா? உடல் அளவுல. ஆமா, இப்ப ஆக்கினைன்னா புருவ மத்தியில பண்றோம். துரியம் ஆமா. அப்டின்னு சொல்லும்போது, நம்மளோட உச்சியில பண்றோம். இதெல்லாம் தொட்டு உணர்த்தியது. இல்லையா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, துரியாதீதத்துல இப்ப இந்த அன்பர்கள் இருக்கக்கூடியவங்கல துரியாதீத பயிற்சி பெறாதவர்கள், அதாவது 2ஆம் நிலை அகத்தாய்வு எடுக்காதவங்க, இதை முயற்சி செய்ய வேண்டாம். தயவு செய்து நாங்க சொல்லிக்கிறத கேட்டுக்கலாம். ஏன்னா, மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறத முறையா பயிற்சி செய்த பிறகு தான் பண்ணணும். அதனால தான் நம்ம இந்த குரூப்ல வந்து துரியாதீத தவம் எல்லாம் நடத்தாததுக்கு காரணம் அதுதான். ஆரம்ப காலகட்டத்தில இருக்கிறவங்களுக்கு. அம்மா உங்களுக்கான பதில். இப்ப நம்ம வந்து ஓகே. துவாதசாங்கம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அப்ப நமக்கு ஆமா. பயிற்சி கொடுக்கும்போது உச்சியில இருந்து 1 முழ உயரம் கைகள தூக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மகரிஷியோட வாய்ஸ்ல நீங்க கேட்டீங்கன்னா கூட, அப்படியே என்ன சொல்லுவாங்க? மேலே மேலே சென்று ஆக்கினது சந்திரன். அதுக்கப்புறம் சரி. இன்னும் மேலே துரியம். சாரி ம். சூரியன். சூரியன். ஆ, சூரியன். அதுக்கப்புறம் ஆ. நம்ம சுற்றி இருக்கக்கூடியது வேதியக்கமன். அப்படி விரிந்து. இப்ப நம்ம மேல போறோம் அப்படிங்கும்போது, நம்மை அறியாமல் நம்மளோட தலை மேல போகும். ஓகே. நம்மை அறியாமல் இது எல்லாருக்கும் நடக்கிறதாம்மா. ஓகே. தவறு கிடையாது, தவறு கிடையாது. இது நீங்க நல்லா ஆராய்ச்சி செய்து பாருங்க. மற்ற ஆ, தவங்கள் நடத்தும்போது வராது. இந்த ஓகே. துவாதசாங்கம் போய் துரியம் அதாவது சந்திரன், சூரியன், பஞ்சபூத நவகிரக தவத்திலையும் ஆ, பஞ்சபூத நவகிரக தவத்திலயும் நம்ம அதே மாதிரி புதன், சுக்கிரன்னு அதாவது நம்மை ஆ, தாண்டி நம்மளோட உடலை தாண்டி வெளியில விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லுவாங்க. நம்ம சுற்றி ஓ, இருக்கக்கூடிய இயற்கையோட போகும்போது, மகரிஷி ஆ, அதுவும் அப்படியே முதல்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. மேல மேல போயிட்டு அதுக்கப்புறம் விரியணும்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் மனம் விரியுது இல்லையா? அந்த சூரியனை மையமாக வைத்துக்கொண்டு மனசு விரிஞ்சு 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 பிரபஞ்சம் ம். முழுவதும் போறோம். அப்ப நம்ம மேலேங்கும் போதே நம்ம அறியாமல் நம்மளோட தலை மேல போகும். ஓகே. அதுதான் காரணம். அதனால எந்த தவறும் கிடையாது. வலிக்குது நார்மல் தான். அப்படிங்கும்போது நார்மல் தான். நீங்க அத ஓகே. வந்து அதுல கவனத்த கொண்டு போக வேண்டாம். யூ ஓகே. லீவ் அந்த பாடி உடம்ப விட்டுடுங்க. உடம்ப வந்து அப்படியே நம்மளோட என்ன சொல்றதுங்க, நம்ம மனசெல்லாம் அந்த சுவாமிஜி சொன்ன அந்த எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணுமோ, அங்க மட்டும் நிறுத்திக்கலாம். அந்த ஓகே. இடத்துல நிறுத்திருங்க. உடம்ப பத்தின கவலை இருக்கக்கூடாது. 2வது உடம்புல எந்த விதமான மாற்றத்த பத்தியும் தெரியக்கூடாதுன்னு தான் முதல்ல உடற்பயிற்சிய குடுத்துடுறாங்க. 20 ம். நிமிஷம் அசையாம உட்காரணும் ஒரு இடத்துல அப்டின்னா, உடம்பு ஒத்துழைக்கணும். அப்ப ம். நம்ம உடற்பயிற்சி பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கும்போது, நம்மால உட்கார்ந்திருக்க முடியும். ஸோ இதுக்கு ம். காரணம் இதுதான். இப்ப எனக்கு கூட எனக்குன்னு சொல்லல, எல்லாருக்கும் நடக்கும். எனக்கும் அந்த ம். அனுபவம் இருக்கு. அந்த தலை ஓகே. அப்படியே நம்ம தலை மேல போயிட்டே இருக்கும் மேல. அப்ப ஆமா. எப்பயாவது ஒருக்க நம்ம அப்ப அந்த 20 நிமிஷத்துல மொத்த நேரமும் நம்மால நிலைத்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப ஆ. அது ரொம்ப எப்பயாவது நடக்கும். இந்த ம். இடையில இடையில நம்ம கொஞ்சம் இறங்கிடுவோம் இல்லைங்களா? அது அந்த இடத்த விட்டுட்டு திரும்பி நம்ம சுற்று வட்டாரத்துக்கு வருவோம். இந்த ஆ. நமக்குள்ள வருவோம். அப்படி வரும்போது நீங்க அது தலைய கீழ கொண்டு வந்துக்கோங்க. தவறு கிடையாது. ஓகே. அதனால ஓகே. எந்த பாதிப்பும் கிடையாது. கழுத்து வலிக்கிற அளவுக்கு இருக்கும்போது, நீங்க உங்க உணர்வுக்கு வந்த உடனே நீங்க தலைய கீழ கொண்டு வந்து ஓகே. சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. நன்றிம்மா. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா நீங்க கைகள் உயர்த்தலாம்.
வாழ்க வளமுடன். கேள்விகள் கேட்கின்ற வரை நம்ம இப்போ ஒவ்வொரு அம்மா சொல்லுங்க அமுதம்மா. வாழ்க வளமுடன். அன்மியூட் அம்மா, பண்ணிருக்கீங்க. ஒரு சின்ன டவுட்டுமா. அதாவது சொல்லுங்க. மௌனத்துக்கு வர்றவங்க மௌனம் வரலேங்கிறாங்கம்மா. அதாவது தவத்துலலாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ம், மௌனமா இருந்து நம்ம சிந்தனை ஏதாவது குடுக்கும் பொழுது, அவங்களால ம், அந்த மன அலைச்சல் வரல, ஃபீல் பண்ண முடியல. அப்ப ம். சிந்தனை குடுக்கலாமா? இல்ல விட்டுறலாமான்றது ஒரு சந்தேகம் மட்டும் இருந்துகிட்டே இருக்குங்கம்மா. தவம் வருதுங்கிறாங்க. பட் எங்களால ம். மனமா ஒன்றி நீங்க சொல்ற மாரி அந்த ஃபுல் டே இது அலைச்சல குறைச்சு எங்களால மௌனமா இருக்க முடியல. வேற வேற சிந்தனை தான் வருது. புக் படிச்சா, எது படிச்சாலும் நீங்க சிந்தனை சொல்லும்போது சிந்திக்கிறோம். கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருனா எங்களால முடியலையேன்னு கேட்கறாங்கம்மா. ம். சரிங்கம்மா. அது இப்ப என்ன நம்ம பண்ண மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய மௌனத்துக்கான ஒரு சிலபஸ் என்னன்னா, தவமும் தற்சோதனையும் தான். இல்லைங்களா? ஆமாங்கம்மா. அப்போ ஆ. நம்ம சிந்தனைகள் கொடுக்கும்போது என்ன மாதிரி கொடுப்போம் அப்படின்னா, அவங்களுக்கு மௌனத்துக்கான உதவி செய்யக்கூடிய போல தான் சிந்தனைகள் இருக்கணும். ஆமாங்க. சரிங்களா? ஆ. இப்ப மௌனத்துக்கு உதவி செய்யற மாரி, இப்ப புதுசா இன்னைக்கு தான் மௌனம் வராங்க அப்படின்னு சொன்னா, நம்ம நல்ல ஒரு தவம் கொடுத்துட்டு, ஏன் மௌனம் இருக்கணும் ம். அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விளக்கிட்டு, இன்னும் இந்த ஆரம்ப ம். காலகட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலபஸ் குடுங்க. இப்ப முதல்ல எண்ணம் சரிங்க. ஆராய்தல் எடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு. நம்மளோட ஆ. எண்ணங்கள் கண்ண மூடி உட்கார்ந்து, ஒரு மனச வந்து ம். புருவ மத்தியில வச்சுக்கோங்க, இல்ல துரியத்துல வச்சுக்கோங்க. வச்சுக்கொண்டு, இப்ப இந்த எண்ணம் எல்லாம் வருது அப்படிங்கிறத எழுதுங்க. இப்ப எண்ணம் சரிங்கம்மா. ஆராய்தல்னா என்ன சொல்றான்? இப்ப நம்ம எண்ணம் ஆராய்தல பத்தி ஒரு 15, 20 நிமிஷம் நம்ம ஸ்பீச் குடுத்துட்டு, நீங்க எண்ணம் ஆராய்தல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நம்ம ம். பேசுனது தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கும். ஆ சரிங்கம்மா. ஆ அத விட மகரிஷி குடுத்திருக்கக்கூடியத இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம உச்சியில மனம் வச்சு கொஞ்ச நேரம் தியானம். ஏன்னா தவம் முடிச்சுட்டு நீங்க ஏதாவது அந்த அந்த பேசுறது அப்படின்னு வரும்போது, கண்டிப்பா மன அலைச்சூழல் இறங்கி மேல போயிடும் அவங்களுக்கு. சோ, ஆ. அப்ப தவம் முடிச்ச உடனே ஒரு சின்ன விளக்கம் மட்டும் குடுத்துட்டு, அவங்கள தற்சோதனைக்குள்ள கொண்டு போய் வைக்கணும். தற்சோதனைங்கிறது சரிங்கம்மா. மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ் படி. அவர் என்ன சரிங்கம்மா. கொடுத்திருக்காரு? முதல்ல எண்ணம் ஆராய்தல். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர். இப்ப அவங்களுக்கு எல்லாரும் அகத்தாய்வு அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. துரியம் எடுத்தவங்களா ஆமா. இருந்து, அகத்தாய்வு வந்தவங்களா இருந்தா, எண்ணத்த பத்தி சொல்லிட்டு, இந்த எண்ணத்த எழுதுங்க. ம். இது எந்த அடிப்படையில் வருது? 6ல எதுல வருது? தேவையா? பழக்கமா? சூழ்நிலையா? பிறர் மன தூண்டுதலா? கருவமைப்பா? தெய்வீகமா? அப்போ ஓ! அதற்குண்டான ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இத நிறைவேற்ற இந்த எண்ணம் எனக்கு தேவைதானா? பழக்கத்தினால வருதா? சரிங்க. திரும்ப திரும்ப வருதா? இல்ல இதனால யாருக்கும் தீமை அப்டின்னா, மகிழ்ச்சி சொல்ற அந்த ஃபார்முலா. தனக்கோ, பிறருக்கோ சொல்லுவோம் இல்லையா? ம். தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ இந்த மாதிரி அந்த ஒரு விளைவிக்கக்கூடிய எண்ணமா இருந்தா, இனி இந்த எண்ணம் என் மனதில் எழாமல் காப்பேன் அப்படின்னு சங்கல்பம் போட்டுக்கோங்க. அந்த சரிங்கம்மா. எண்ணங்கள ஆராய்ச்சி பண்ணு. இப்ப கோபம்னா நமக்கு தெரியும். சினம் தவிர்த்தல்னா. சரியா? ஆ சினம் சரிங்க. தவிர்த்தல் குடுத்தோம்னா, யாரு மேல எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு காலையில இருந்து கோபம் வந்தது? யோசிச்சு பாருங்க. ஏன்னா 4 ஆ. நாளைக்கு முன்னாடி கேட்டோம்னா நமக்கு ஞாபகம் இருக்காது யாருக்குமே. சோ அன்னைக்கு, சரிங்க. நேத்திக்கு நம்ம நான் எந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் எமோஷன் ஆனேன் அப்படின்னு யோசிச்சுட்டு, இது காரணம் என்ன? யார் மேல எல்லாம் எனக்கு அடிக்கடி கோபம் வருது? ஏன்? அதுக்கான பட்டியல். அதுதான் ஓ! பெஸ்ட்டுமா. தவமும், அது தற்சோதனை குடுத்துடுறாங்கம்மா. மட்டுமே தான் மௌனத்துல சிறப்பு. அதுதாங்கம்மா செய்யறாங்கம்மா. அந்த சும்மா ம். உட்கார்ந்திருக்கும்போது எனக்கு என்ன பல சிந்தனை தான் வருது. என்னால அந்த நீங்க சொல்ற மாரி அந்த கண்ட்ரோல் பண்ணி எந்த எண்ணமும் இல்லாம நீங்க இருக்கணும்னு நெனைக்கிறீங்க மேடம். எந்த இல்ல, எண்ண இல்ல, இல்ல. அலைச்சலும் இது இது ஒரே ஒரு தோன்றாம விஷயம், ஒரே ஒரு இருக்கணும்னு எனக்கு விஷயம். வரமாட்டேங்குது. ஆ, ஆமா, ஒரே ஒரு விளக்கம் மட்டும் சொல்றோம். கண்ட்ரோல்ங்கிற ஆ, வார்த்தையே இல்லம்மா. மகரிஷி ஆ. வந்து எங்கேயும் அடக்க நினைத்தால் அலையும். சொல்லிட்டாங்க அந்த ஆமாங்கம்மா. வார்த்தை. அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அ சரி எங்கேயோ போகுதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த தாட்டு. ஆமாங்க. அந்த எண்ணத்தையே எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்க. சரிங்கம்மா. எங்கேயோ ஏன்னா இப்ப போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த எண்ணத்தை எடுத்து அ வைத்துக்கொண்டு, இது ஏன் வருது எனக்கு? ஏன்னா பழகிட்டேன். சும்மா ஓ! இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு பழகி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எண்ணம் அப்பதான் ம். மனசு திரும்ப திரும்ப உள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு சின்ன பயிற்சி. ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து துரியதவம் பண்ண சொல்லுங்க. சரிங்கம்மா. சரி. ஏன்னா அந்த மன யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் அலைச்சல் அதிகமா குறையும். வரும்போது இந்த மாரி இதெல்லாம் வருதுங்கம்மாங்க. கண்டிப்பா சொல்லுங்க. 2வது ஆ. எண்ணம் இல்லாத நிலைக்கு போகணுங்கிறது எந்த இடத்துலயும் முடியாதும்மா. அது சுவாமிஜியும் சரிங்கம்மா. சரி. சொல்லல. எண்ணம் எண்ணம் சரிங்க. இல்லாத நிலைன்னா, அது ஒரே நிலை தான். பொறக்கறதுக்கு ஓ! முன்னாடி, இறந்ததுக்கு அப்புறம் தான். அவங்க இறந்தவங்களுக்கு தான். பல ஸ்ட்ரெஸ்ல இருந்து வர்றாங்களா, அதனால எங்கள மைண்ட் அப்படியே ஃப்ரீயா இருக்கணும் மேடம். அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இங்க வர்றாங்க வரும்போதே.
சரிங்கம்மா. அந்த இது ஃபாலோ அதுக்குதாம்மா பண்றேன். இந்த மௌனம் அப்படிங்கிறது நம்மளோட பாரங்களை எல்லாம் இது பண்ணி எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு ஒரு பாட்டு கேட்கிறோம் இல்லையா? வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு சினிமா பாக்குறோம். அது மாதிரி இல்ல மௌனம். சரிங்கம்மா. இது வந்து பழையதை எடுத்து நம்மள புதுப்பிச்சுக்கிறோம் நம்மள. அப்ப அங்க என்ன ஓகேங்கம்மா. பண்ணணும்? நம்ம கண்டிப்பா முதல் நாள் மௌனத்துல ஜாலியாலாம் இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்க ஆ. உள்ள ஆராய்ச்சி பண்ணி பாக்க பாக்க நம்ம செஞ்ச தவறுகள், நம்ம செஞ்ச ஆ. நமக்கு வேண்டாதது என்ன அதெல்லாம் வெளில வரும். வரும்போது தான் ரொம்ப சரிங்க. வேதனையா இருக்கும். அதனால அது அது எப்படி சொல்றேன்னா, இந்த பீரியட நம்மளோட குவாலிட்டிய செக் பண்ணக்கூடிய குவாலிட்டி கண்ட்ரோல் ஆ. ப்ராசஸ் தான் மௌனம். சரிங்கம்மா, சரிங்க. அவங்களே தேங்க்யூம்மா. அவங்களே சொல்லுங்க. இப்ப யங்ஸ்டரா இருந்தாங்கன்னா, உன்னோட வாழ்க்கையில ம். பிடிச்ச எண்ணங்கள் என்னென்ன நடந்தது? அதெல்லாம் திரும்பி யோசிங்க. யோசிச்சுட்டு இதே மாதிரி எனக்கு நடக்கணும். சரி எனக்கு புடிச்சது ஓகேங்க. நடந்தது. அதனால யாராவது பாதிக்கப்பட்டாங்களா? யோசிங்க. சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாரி இந்த மாரி மாத்தி குடுங்க. எண்ணம் மாறாதுன்னு சொல்லாம, ஆ. நீங்க சும்மா யோசிக்கிறீங்க. உங்க காலேஜ்ல நடந்தது ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. அத அப்படியே எடுத்து வச்சு ம். ஆராய்ச்சி பண்ணுங்க. நான் எனக்கு பிடிச்சது சரி. நடந்தது. அதனால யாருக்காவது தீமையா? யோசிங்க. அப்படின்னா, இல்ல யாருக்கும் கஷ்டம் இல்லன்னா, வெல் அண்ட் குட். நான் வச்சுக்கிறேன். அந்த எண்ணம் எனக்கு பெஸ்ட். ஓகே. நான் இனிமே அதே மாரி நடந்துக்கிறேன். உங்கள நீங்களே பாராட்டிக்கோங்கன்னு சொல்லிக் குடுங்க. நல்லது ஓகே. செஞ்சத தேங்க்யூ. யோசிக்கும்போது. கொஞ்சம் இந்த காலத்து பசங்களுக்கு ஏத்த மாதிரி ஆ. கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் ஜனரஞ்சகமா, அத இப்படி குடுத்து பாருங்க. ஓ! அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணுங்க. எங்கெல்லாம் கோவப்பட்டீங்க? எவ்ளோ ஆசை வச்சிருக்கீங்க? எல்லாம் நிறைவேறணும் தானே! ஆனா, அந்த ஆ. ஆசைகள நல்லா பக்கா பண்ணிக்கிட்டீங்கன்னா, எல்லாமே நிறைவேறும். நெறையா குப்பை தொட்டி கண்டிப்பாங்க. மாரி வச்சுக்கிறதுங்கிற மாதிரி, அ ஆ. அது ஏத்த மாதிரி. அவங்களுக்கு ஏத்த மாரி கொடுக்கறது, இப்படி குடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம்மா. வாழ்க வளமுடன். ஓகேங்க. கண்டிப்பா. நல்ல இன்ட்ரெஸ்ட் அதாங்கம்மா வராங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு சொல்றீங்கம்மா. எனக்கு இந்த விளக்கம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கம்மா. மிக்க கண்டிப்பா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. 2வது இப்ப நீங்க மௌனம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு சில விஷயங்கள், மௌனம் என்பதனால அப்படிங்கிறது மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய உச்சபட்ச நோன்பு. ஏன்னா, ஆமாங்கம்மா. வ மகாத்மா காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நான் மௌன ம். நோன்பு இருந்ததற்கு அப்புறம் செய்த எந்த செயலுக்காகவும் யாரிடமும் வருத்தப்பட்டதில்லை, வருந்தியதில்லை. அப்படின்னு அவரோட ஆ. புத்தகத்துல எழுதியிருக்காரு. கோட்டம். என்ன ஆமா. காரணம் அப்படின்னா, தவறான செயல் நான் செய்ததில்லைன்னு அர்த்தம். ஓ! அதுக்கப்புறம். சரி. அப்ப அந்த மௌனம் மௌன என்ன நோன்பு பண்ணும்? கடைபிடிச்சுட்டா அந்த தவறு வராது. தவறு வராது. நான் அப்படின்னு. அப்புறம் என்னோட ஆ. ஆக்டிவிட்டீஸ மாத்துறதுக்கான சங்கல்பங்கள அழுத்தமா எப்ப போடுறேன்? மௌனத்துல போடுறேன். சரிங்களா? ஓ! அந்த சரிங்க. மகரிஷி ஆ. சொன்ன ஒரு அருமையான ஒரு பாடல்மா, ஆ. "மௌனத்தில் எனை அமர்த்தி, மனதை உள்ளுள் ஈர்த்து, மாபெரிய பேரண்ட ம். ரகசியங்கள் எல்லாம் மௌனமாய் உணர்த்தி விட்டாய் மா அறிவாய் நின்று." அதாவது அந்த மௌனத்துல நான் உள்ள ஆழ்ந்து போறேன். மௌனத்தில் என்னை அமர்த்தி, என்னுடைய மனத வெளியில போகாம உள்ள ஈர்த்து, உள்பக்கமாக. உள்ளேன்னா யாரு? கடந்து உள்ளே. நான் என்ன பத்தி, சரி. எனக்கு என்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறத பார்த்து மனதை உள்ளுள் ஈர்த்து, மாபெரிய பேரண்ட ரகசியங்கள் தம்மை மௌனமாய் உணர்த்தி விட்டாய், மா அறிவாய் நின்று. எனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகம் எவ்வளவு பெரியது. இது அத்தனையும் நான் உள்ளுக்குள்ள கற்பனை பண்ணி பார்க்கிறேன். அதுக்கு அடுத்தது தான் சொல்றாங்க. இந்த மௌனத்துல நான் உள்ள ஈர்த்து பார்த்து என்னை நான் மாற்றிக் கொள்ளும்போது, எனக்கு நெறைய அறிவுரை கிடைச்சது. ஓ! மௌனத்தில் எனக்களித்த அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது பிறழாது உலகத்தொண்டு செய்வேன். மௌனமதாய் அறிவினது பூரணமாய் மாந்தர் மனத்துக்கு உட்பொருளாய் விளங்கிடும் பேரறிவே அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்ப இதுல என்ன வரி சொல்றாங்க? அந்த உள்ளுக்குள்ள ஆ. ஆழ்ந்து போகும்போது நான் ஏற்படுறவங்கள தீர்மானங்கள். ஒரு சில விஷயங்கள் ஆமா. சங்கல்பமா எடுத்துக்கிறோம்ல, அத அப்படியே கன்டின்யூ பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் சங்கல்பம் போட்டுக்கணுங்கிறாங்க. எனக்கு சரிங்கம்மா. மௌனத்துல நான் உள்ள கடந்து போய் என்ன நான் சரி பண்ண பார்க்கும்போது, எனக்கு நெறைய அறிவுரை கிடைக்குது. யாரு குடுக்குறா? ஓ! உள்ள இருந்து அந்த இறைநிலை எனக்கு கொடுக்குது. உள்ள போகும்போது, "ஏய் இப்படி போய் தப்பு பண்ணிட்டியே! இப்படி இப்படி ஒரு வார்த்தை பேசிட்டியே! நீ பேசியிருக்கலாமா?" அப்படிங்கும்போது தான் நம்மோட தவறு நமக்கு தெரியுது. ஆழ்ந்த மன்னிப்பு கேட்கிறோம், வருந்துறோம். அதோட கூட என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறோம்? இனி இனி என்னுடைய அந்த தவறு செய்ய வாழ்நாளில் இது ம். போன்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் அதுக்கு கூட சொல்லுவாங்க இல்லையா? கோபப்பட மாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் பண்றத விட, நான் அன்பும் கருணையுமாக இருப்பேன். அப்படிங்கிற கண்டிப்பா. மாதிரி. அங்க வந்து மனதுக்கான பயிற்சி. மனது அதாவது கண்டிப்பா, ஆனா கண்டிப்பா. ரொம்ப கஷ்டம். அம்மா நீங்க சொல்றீங்கல்ல, அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து உட்கார்ந்து சொல்றாங்கன்னு. ஏன்னா மகரிஷியே சொல்றாங்க. "பேசா நோன்பு ஆ. ஆற்றுங்கால்
அறிவுதன்னை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகிறதாம். அது ஒரு பெரிய வார் தான். பேசாம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது பேசுறதுக்கு பொருள் தேவையே இல்லைங்கிறாங்க மகரிஷி. பேசுறதுக்கு பொருள் தேவையே இல்லை. பொருள் எந்த காரணமும் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பேசாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு பொருள் வேணும். அதுதான் நம்மை நாமே செய்யக்கூடிய ஆராய்ச்சி. கண்டிப்பா. சரியா தேங்க்யூமா. இருக்க நல்ல நிறைய அந்த கவி வாழ்க மூலமா வளமுடன். விளக்கம் கொடுத்திருக்கீங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. நிறைய மன்றங்கள்ல இப்ப நடக்கிறது. நம்மளோட ஆன்லைன்லயும் அடுத்த மாதம் முழுவதுமே, டிசம்பர் மாதம் முழுவதும் நாம மௌன நோன்பு தான் எப்போதும் ஒவ்வொரு வருடமும் நடக்கும். ஸோ அதுல எல்லாருமே நம்ம 30 நாளும் கலந்துக்கலாம். நிறைய நமக்குள்ளே நாமளே ஆராய்ச்சி செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூமா. தேங்க்யூமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வாழ்க வளமுடன். கேள்விகள் கேட்கிற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு வாரம் உடல் பயிற்சியில ஒரு பயிற்சியை ரொம்ப முக்கியத்துவமா எடுத்துக்கிட்டு நாம பேசி வர்றோம். அடுத்தது அகத்தாய்வு பயிற்சிகளை ஒரு வாரம் கொடுக்குறோம் சனிக்கிழமை. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பஞ்சபூத நவகிரக தவம் ஒரு சிறப்பான ஒரு தவம். இந்த தவத்தோட ஒரு பிரத்யேக தன்மை அப்படின்னா, இதுக்கு தீட்சை தேவையில்லை. இப்ப ஆக்கினை, சாந்தி, துரியம், இல்ல துரியாதீதம், நித்யானந்தம், மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய மற்ற தவங்கள் எல்லாமே முறைப்படி குருவினுடைய வழிகாட்டுதலின்படி மன்றங்களுக்கு சென்று தீட்சை பெற்று அதற்கப்புறம் தான் நம்ம அந்த பயிற்சியை செய்யணும். ஆனால் பஞ்சபூத நவகிரக தவம் மட்டும் உயிர் கலப்பு தவம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. சோ அது எல்லாரும் செய்யலாம். பயிற்சி பெற்றவர்கள், பெறாதவர்கள், மன்றத்துக்கு வந்தவங்க, வராதவங்க எல்லாரும் செய்யலாம். ஏன்னா மனதை கொண்டு போய் எந்த பொருளின் மேல நிறுத்துறது தான் அந்த தவத்தினுடைய நோக்கம். சோ எதன் மேல நிறுத்துறோம்? ஏன்னா நம்ம உடலும் பஞ்ச பௌதீக பிரிவுகளால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது நமக்கு தெரியும். மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, மகரிஷி குறிப்பிடக்கூடிய அவ்வை குறள், பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றினால் பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப கெட்டி பொருளான நிலம், நீர், காற்று, அது இங்கிருந்து போகும்போது நம்ம அப்படி சொல்லுவாங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அங்கிருந்து வரும்போது, மூலத்திலிருந்து வரும்போது ஞானத்தை நோக்கி முதல்ல அந்த விண் என்று சொல்லக்கூடிய ஆகாஷ் பார்ட்டிகள், அதுல இருந்து வந்தது. அடுத்தது காற்று. நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் என்பதை காற்று நிறைய மூலகங்கள் சொல்றோம். அந்த ஹைட்ரஜனோட அடுத்தது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு நிறைய விண்கள் சேரும்போது அது ஆக்சிஜன் சொல்லக்கூடிய நெருப்பு காற்று. அடுத்தது அதுவே குளிர்ந்ததுன்னா கூட ஹைட்ரஜனோட சேர்ந்து H2O அது நீர்னு சொல்றோம். அதுவே கெட்டிப்பட்டது இறுகிடுச்சு அப்படின்னு சொன்னா நிலம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுதான் 5 பிசிக்கல் மேட்டர்ஸ், 5 பௌதீக பிரிவுகள். அதுதான் நம்ம தமிழ்ல சொல்லி சொல்லி பஞ்சபூதங்கள்னு ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகள் மருவி வருது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி மருவி வந்ததுதான் பஞ்சபூதம்னு சொல்றோம். ஆக்சுவலி அதனோட பொருள் பஞ்ச பௌதீக பிரிவுகள், 5 பிசிக்கல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லா பொருளும் பஞ்ச பௌதீக பிரிவுகளால் ஆக்கப்பட்டது. நம்ம கண்ணை திறந்து இப்ப பார்த்தோம், தவம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுல நம்ம உட்கார்ந்துருக்க இடத்துல சுத்தி என்னென்ன பொருள் தெரிஞ்சதுனாலும் அத்தனையும் பஞ்ச பௌதீக பிரிவுகளால் ஆக்கப்பட்டது. அது சரியான சதவிகிதத்தில் இணைஞ்சா அங்கே அது ஒரு உயிராயிடும். இல்லைன்னா அதை உயிரற்ற பொருள் சொல்றோம். இப்ப சூரியன், சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்கள், இதெல்லாம் இப்ப நம்ம மக்களால் ஆக்கப்பட்ட நம்ம இப்போ ஒரு துணி, ஒரு ட்ரெஸ், ஒரு சேரு, ஒரு கதவு இப்படின்னு பாக்குறோம். எல்லாத்தையும் அசேதன பொருள், உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதுதான். ஆனால் அதை ஏன் உயிரற்ற பொருள் சொல்றோம்னா, அதுல உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆகாஷ் பார்ட்டிகள் சரியான சுற்றோட்டத்துல சுற்றல. அதனால அதற்கு மையம் இல்லை. அதனால் அதை உயிரற்ற பொருள் சொல்றோம். எப்போ அந்த 5 பௌதீக பிரிவுகளும் சரியான விகிதத்தில் சேர்ந்ததோ அப்போது உயிர்கள் தோன்றிவிட்டது. நம்ம வீட்லயே இது பார்த்திருப்போம். நம்ம ஊறுகாய் எல்லாம் வச்சிருப்பாங்க வீட்டுல. அது ரொம்ப காலமா கூட பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல சொல்லுவாங்க, பெரியவங்க இருந்தா ஈரக்கை வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே மற்ற பௌதீக பிரிவுகள் எல்லாம் இருக்கு, அங்க மாய்ச்சர் மட்டும் இல்லை.
ஏன்னா எல்லாத்தையும் தொடச்சு எண்ணெய் விட்டு அப்படி தண்ணி படாத மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு டிராப் தண்ணி பட்டுடுச்சுன்னா கொஞ்ச நாள் பொறுத்து என்ன நடந்திருக்குங்க? மேல அப்படியே வெள்ளையா ஒரு படிவம் வந்திருக்குமா? அதுதான் ஒரு உயிர் தாரண ஒரு செல் அமீபான்னு சொல்றோம். அங்க எங்க இருந்தது? பஞ்ச பௌதீக பிரிவுகள் இருந்தது. அது சரியான விகிதத்தில் இணைந்தது. ஒரு உயிர் தோன்றிவிட்டது. அதையே ரொம்ப நாள் இருந்ததுன்னா அதுல இருந்து புழு வரும் இல்லையா? அதுக்கப்புறம் அதுவே பட்டாம்பூச்சியாயி அப்படியே கதை பாட்டில திறந்த உடனே படபடபடான்னு பறக்கும். அப்ப எங்க இருந்தது? இதுதான் மகரிஷி சொல்லக்கூடிய அந்த பரமாய சக்தி எப்படி மாறிச்சுங்க? ஒரு ஒரு பிறப்பாக மாறிவிட்டது. அப்ப அங்கே அண்டத்தில் இருப்பது இங்கே பிண்டத்திலையும் இருக்கு. அப்ப நமக்குள்ளேயும் பஞ்ச பௌதிக பிரிவுகள் இருக்கு. எனது நிலம் என்ற கெட்டி பொருளை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள், கலமான எலும்புகள், தசைகள், உறுப்புகளை நிலத்துக்கு அடிப்படையா சொல்றோம். அடுத்தது நீர் இருக்கா? நம்ம உடம்புலயும் ரத்த ஓட்டம், நீர் தான் ரத்தமாக தரம் மாறி ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்தது நெருப்பு, ஒரு சூடு கண்டிப்பா இருக்கு. உடம்புல ஒரு சரியான அளவு சூடு இருக்கணும். குறைந்தாலும் அது நோயாயிடும், அதிகமானாலும் நோயாயிடும். அடுத்தது காற்று, பிராணன் அப்படிங்கிறத பிராணவாயு தான் நம்மளை நிர்ணயிக்கம் பண்ணுது இல்லையா? மூச்சு இழுத்து விடுறோம், கடைசியா விட்ட மூச்சு விட்டோம் திரும்பி இழுக்கலைன்னா அவங்க உடல்ல உயிர் தங்குவதில்லை. அப்ப அந்த காற்றும் முக்கியம். அடுத்தது அந்த ஆகாஷ் பார்ட்டிகிள் என்பது நம்ம உடல்ல காயகல்பம் கத்துக்கிட்டோம், நமக்கு தெரியும். அது உயிராக இருக்கு. அப்ப இந்த பஞ்ச பௌதீக பிரிவுகளுக்கும் இந்த உடல்ல இருக்கக்கூடிய பிரிவுகளுக்கும் என்னைக்கும் தொடர்பு இருந்துட்டே இருக்கு இல்லையா? நாம மண்ணு மேலதான் நடக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், வெளியில வெப்பம் நமக்கு எவ்வளவு உறுதுணையா இருக்கு. காற்று பாருங்க, இப்போ போன வாரம் வரைக்கும் மழை பெய்தது, இந்த வாரம் வெயில் எடுக்கிறது. உடனே கொஞ்சம் காற்று குறைஞ்சோம்னா ஒரு சஃபகேஷன் நமக்கு வருது இல்லையா? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வான்காந்த களம் அதுதான் ஃபுல்லா விண் நிறைந்த களமாக, அதுதான் ஆகாசம்னு சொல்றோம். அப்ப இதற்கும் நமக்கும் தொடர்பு இருக்கா இல்லைங்களா? அப்ப அந்த தொடர்பு இணக்கம் இணக்கமா இருந்ததுன்னா நமக்கும் பஞ்ச பௌதீக பிரிவுகளுக்குமான இணக்கம் வாழ்க்கையில இனிமையை கொடுக்கும். அப்ப அதற்காக மகரிஷி என்ன பண்ணாங்க? நம்மளோட மனம் எப்படின்னா எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். அப்ப மனதுல இப்போ ஒரு 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 ஷார்ட்ஸ் ஒண்ணு பார்த்தேங்க. ஒரு நபர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரோசன் ரூம், ஒரு ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பயங்கர குளிர் இருக்கக்கூடிய ஒரு அறையில இருக்காரு. அந்த அறையில -20 -10 20க்கு மேல டிகிரி சென்டிகிரேடு தான் அங்க வந்து தட்பவெப்பம் இருக்கு வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு குளிரும். அங்கே அவர் என்ன பண்றாருங்க, ஒரு டிவில அவர் ஏதோ படம் பார்த்துட்டு இருக்காரு. அங்கே பார்க்கிற பொருள் என்னன்னா, அங்கே பாலைவனத்தை அந்த படத்துல பார்க்கிறார். அந்த பாலைவனத்துல பயங்கர வெயில் அடிக்கிறது, மண்ணுல அவ்வளவு சூடு, அங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க இவருக்கு வேர்க்குது. எப்படி இருக்கும் பாருங்க. அதை பார்க்கும்போதுதான் இந்த இயற்கையினுடைய பெரிய பெருமை தெரியும். எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. அவர் இருக்கிறது அவரோட பருவுடல் உயிரோடு இருக்காரு. அவரு பயங்கர ஃப்ரோசன் பிளேஸ்ல இருக்காரு. ஆனா மனசு எங்க நினைக்குது, பாக்குது? அவர் பாக்குறது, கேட்கிறது எல்லாமே அந்த பாலைவனத்தை. அது பயங்கரமான சூடு. அந்த சூடு அவரோட உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. உடனே வேர்க்கிறது. சோ இப்ப இந்த கான்செப்ட் தான் எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம். அப்ப அந்த செயலுக்கேற்ற விளைவை மனசுல வச்சுதான் மகரிஷி இந்த தவத்தை கொடுக்குறாங்க. அப்ப நாம எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம். இப்ப நிலத்தை இன்னைக்கு பஞ்ச பௌதீக பிரிவுகளை மட்டும் பார்க்கலாம். அடுத்த ஒரு முறை வாய்ப்பு வரும்போது நம்ம நவகிரகங்களை பற்றி பார்க்கலாம். இப்ப இந்த பஞ்ச பூதங்கள் நிலத்துக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா? நிலத்து மேலதான் நடக்கிறோம், கார்ல போறோம், பைக்ல போறோம். எப்படி நமக்கும் நிலத்துக்குமான தொடர்பு என்னைக்கும் இருக்கு. நம்ம 4வது மாடியில உட்கார்ந்து இருந்தாலும் அந்த வீட்டினுடைய அஸ்திவாரம் எங்க இருக்கு? மண்ணுக்குள்ளதான் இருக்கு இல்லையா? அப்ப அந்த மண்ணுக்கும் நமக்குமான தொடர்பு நல்லா இருக்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு நாம மண்ணை நினைச்சு அந்த நேரம் நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்க, உனக்கும் எனக்கும் நல்ல இணக்கம் இருக்கு, நீ எப்போதும் எனக்கு வாழ்க்கையில பாதுகாப்பா இருப்ப அப்படின்னு அந்த மண்ணோட சேர்த்து நினைக்க நினைக்க நமக்கும் அந்த மண் என்று சொல்லக்கூடிய கெட்டி பொருளுக்குமான தொடர்பு இணக்கமாக இருக்கும். இத உயிர் கலப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அடுத்தது நீர், நெருப்பு தேவை இல்லைங்களா? சோ அப்ப நெருப்பு எவ்வளவு தேவை, அது அளவோடு இருந்தா ரொம்ப மனிதனுக்கு ஆக்க சக்திக்கு கொடுக்கும். அதே மாறா போச்சுன்னா என்ன ஆகுங்க? அது எவ்வளவு பெரிய கொடுமையை ஏற்படுத்தும் நமக்கு தெரியும். அப்ப அந்த நெருப்புக்கும் எனக்குமான தொடர்பு இது வந்து என்ன, இந்த தவம் பண்ண பண்ண என்ன நடக்கும்னா நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் இருக்கும்.
ஒரு நடக்கும்போது கீழே தடுக்கி விழுறது கூட குறையுங்க. நிறைய பேரு எங்கேயோ பார்த்துட்டு நடப்பாங்க, பட் பட்டுன்னு தடுக்கி கீழே விழுவாங்க. அங்க என்ன காரணம்? மண்ணுக்கும் நமக்குமான இணக்கம் இல்ல. அந்த அவேர்னஸ் இல்ல. இப்ப இந்த தவம் செய்ய 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 பஞ்ச பௌதீக பிரிவுகளுக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடியதுக்கும் நம்மை சுற்றி வெளியே இருக்கக்கூடிய பஞ்ச பௌதீக பிரிவுகளுக்குமான இணக்கம் நல்லா இருக்கும்போது அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் இந்த 5ம் நமக்கு எப்போதும் உறுதுணையா, நமக்கு எப்போதும் பாதுகாப்பாக, நம்மை வழி நடத்துவதாக, எந்த தொழில் செய்தாலும் அந்த மண்ணு நமக்கு உதவி செய்யும். இப்ப நம்ம பார்த்திருக்கோம் நிறைய சிலை செய்யறவங்க, இல்ல மண்ணை கொண்டு சிலை செய்யறவங்க, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முதல்ல மனசை ஒருமுகப்படுத்திட்டு தான் செய்ய தொடங்குவாங்க. அங்க என்ன அர்த்தம்? அந்த அவங்க செய்யக்கூடிய பொருளுக்கும் அவங்களோட மனதுக்குமான தொடர்பை இணக்கப்படுத்திக்கிறாங்க. அப்ப அது போல மகரிஷி ரொம்ப எளிமையா இந்த தவம் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்தது நம்ம இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது நவகிரகங்களை பற்றியும் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நேரம் கருதி நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்த்தி நிறைவு சொல்லிக்கலாமா? வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. மௌன பயிற்சிக்காக அம்மா கொடுத்த விளக்கம் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. மத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ரொம்ப சிறப்புங்கம்மா. பஞ்சபூத நவகிரக தவத்திற்கு, அதாவது பஞ்ச பௌதீக பிரிவுகளுக்கு கொடுத்த விஞ்ஞான விளக்கம் மிகவும் தெளிவாக இருந்ததுங்கம்மா. அந்த ஊறுகாயவே ஒரு அம்மா எளிமையான ஒரே முறையில ஒரு பயன்படுத்தினீங்க. ஒரே ஒரு நிமிஷம் அம்மா. ஒரே ஒரு நிமிஷம் அம்மா. ஒரு சொல்லுங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல ஓகே. நெருப்பு எப்படி அம்மா தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மா அழுத்த காற்று. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புலயே இது அத்தனையும் உணர முடியுமா? நம்மளோட மேக்னெட்டிக் பவர்லயே பாத்தீங்கன்னா நீங்க கைகள் ரெண்டையும் லேசா தேய்த்து கொண்டே இருந்தீங்கன்னா முதல்ல காற்று இருக்கும். அடுத்ததுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தமா தேய்க்க தேய்க்க என்ன ஆகுங்க? நெருப்பு வரும். இன்னும் கொஞ்சம் அழுத்தமா ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தன்மைகள் நீராகி ஒரு பிசுபிசுப்பு வரும். பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ அப்ப அதே மாதிரிதான் அந்த காற்றுங்கிறது ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம். ஹைட்ரஜன்ல இத்தனை அணுக்கள் இருந்தா அதை ஹைட்ரஜன்ங்கிற மூலகமா சொல்றோம். அதுவே அழுத்தம் பெறும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் மேட்டர்ல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், எலக்ட்ரான், நியூட்ரானோட எண்ணிக்கை அதிகமாகும் போது அதேதான் அழுத்த காற்றாக வெப்பமாக மாறுகிறது. அததான் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இல்லைங்களா, 2 கல்ல சேர்த்து உரசும் போது ஒரு ஸ்டேஜ்ல உரசும் போது அங்க இருந்து நெருப்பு பொறி வருது இல்லைங்களா? அங்க நடுவுல காற்று இருக்கு, கெட்டி பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது ரெண்டும் தேய்க்கப்படும் போது நெருப்பு வருகிறது. அந்த நெருப்பே தான் காற்றோடு சேரும்போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா அது நீராக மாறுகிறது. நீரே கெட்டிப்படும் போது நிலமாக மாறுகிறது. இதுதான் அந்த பஞ்ச பௌதிக பிரிவுகளுடைய தோற்றமம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, மன்னிக்கணும், குறுக்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்காக வந்தேன். ஐயோ! வாழ்க வளமுடன். ஒண்ணும் நீங்க இல்லங்கம்மா. தொடருங்க. இதுவே பஞ்சபூத நவகிரகம் அட்டெண்ட் பண்ண மாரியே இருந்துச்சு. ஏன்னா, அந்த பஞ்சபூத நவகிரகத்திற்கு பஞ்ச பௌதிக பிரிவுகளுக்கு கொடுத்த விஞ்ஞான விளக்கம் ரொம்ப அருமைங்கம்மா. அது இப்ப அவங்க கேட்ட அந்த கொஸ்டினுக்கு மத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அழுத்த காற்ற பத்தி கொடுத்த விளக்கமும். இந்த ஊறுகாயவே ஒரு சின்ன எக்ஸாம்பிளா வச்சு ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ளும் வகையில் ஐயம் தெளிதல் நிகழ்வை வழங்கிய அம்மா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்தி மகிழ்வோம். அம்மாகிட்ட எந்த கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு தெளிவு கிடைச்சிரும். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதியும் ஆகிய கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்பு. காலை 5 மணிக்கு மகரிஷி அவர்கள் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து உடற்பயிற்சி வகுப்புகள் ஆடியோவுடன் வீடியோவோடு பார்த்து கொண்டு நாம் அனைவரும் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷி அவர்கள் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு காயகல்ப நிகழ்ச்சி, மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறுகிறது. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்.
உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்வோம். வாய்ப்பளித்த அனைத்து வேதாத்திரி அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களாக கோரி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.